நாட்டுக்கோழி சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் நாட்டுக்கோழி 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு கொத்தமல்லி, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை எடுத்துருக்கோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி, மிளகு, சீரகம், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டோம். இப்போ சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பற்ற வச்சு நான் இப்போ சின்ன குக்கர் வச்சு செய்ய போகிறேன். எண்ணெயெல்லாம் இதுக்கு தேவையில்லை. நாட்டுக்கோழிங்கிறதுனால அதுவே எண்ணெய் விடும். அதனால் நம்ம அரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அதையும் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா அது கொதி வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கொதி வரணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். இதான் அந்த பச்சை வாசனை போகும். நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். விட்டோம்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடலாம். அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் ஏறுற மாதிரி. இப்போ அதுக்கு நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன். 5 டம்ளர் வரைக்கும் சூப் வைக்கலாம். இரநூறு கிராம் சிக்கனு, அதுக்கு 5 டம்ளர் சூப் வைக்கலாம். நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக சிக்கன் போட்டு தான் செய்யணும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். விட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். விசில் அடங்கிருச்சு. பாருங்கள், நம்ம எண்ணெயே விடலை. இதுலேயே எண்ணெய் மேலே இருக்குது. நாட்டுக்கோழினாவே எண்ணெய் விடும். அதனால் நமக்கு எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் அதிகமாக இருந்தால் சூப் பிடிக்க முடியாது. சூப்பு ரெடி. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நம்ம மேலே போட்டுடலாம். இன்னும் காரம் பத்தலைன்னா பெப்பர் போட்டு குடிச்சிக்கலாம். September we met,